இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். ஒவ்வொரு நாளும் இந்த வீடியோ மூலிமா உங்களை காண்பதில் மிகுந்த மகிழ்ச்சி, மிகுந்த சந்தோஷம். இந்த நாளில் ஒரு வேத வசனத்தை காண்புகிறேன். நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் சொல்லுகிறது, தன் நிலத்தை பயிரிடுகிறவன் ஆகாரத்தால் திருப்தியாவான், வீணரை பின்பற்றுகிறவனோ வறுமையால் நிறைந்திருப்பான். பாருங்கள், கஷ்டப்பட்டு தன் நிலத்தில் பயிரிடுகிறவன் ஆகாரத்தை திருப்தி ஆவான். ஒரு ஆகாரம் குறையில்லாத சாப்பிடுவானா. 6 மாதம் கஷ்டப்படுவாங்க விவசாயி, 6 மாதம் உட்காந்து சாப்பிடுவாங்க. அதே போல் நம்ம என்ன பண்ணுறோம், நிலத்தை பயிரிடுகிறவன் ஆகாரத்தினால் திருப்தி ஆவான், வீணரை பின்பற்றுகிறவன் எப்படியாவது குறுக்கு வழியில் போய் சம்பாதிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவன் வறுமையினால் என்ன பண்ணுவான், நிறைந்து இருப்பானா. எப்போ பார்த்தாலும் வறுமை தான் அவன் வீட்டில் இருக்குன்றார். நீங்கள் எப்படியாப்பட்டவர்களாக இருக்கிறீங்க? வீணரை பின்பற்றுறீங்களா? உழைச்சி சாப்பிட போகிறீங்களா? உழைச்சி சாப்பிடுங்க, கர்த்தர் உங்களை உயர்த்துவார். ஏன்னு சொன்னால், தன் நிலத்தை பயிரிடுவன் ஆகாரத்தால் திருப்தி ஆவான். தொடர்ந்தோறும் வேலைக்கு போய் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறவன் அவன் திருப்தி இல்லாத சாப்பிடுவான், திருப்தியாக சாப்பிடுவான்றார் ஆண்டவர். வீணரை பின்பற்றுகிறவன் ஏதாவது ஒரு குறுக்கோயில் போய் சம்பாதிச்சு நல்லா பணக்காரன் ஆகணும்னு பார்க்குறவன் அவன் வறுமையினால் வாடுவான்ன்றாரு. நீங்கள் எப்படி இருக்க போகிறீங்க? கஷ்டப்பட்டு சாப்பிட்டு தேவனுடைய நாமத்தை மையப்படுத்துவர்களாக இருக்கணும், வறுமை இல்லாமல் வாழணும், ஆசீர்வாதத்தோடு இருக்கணும்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணோம், நிலத்தை பயிரிடுவது போல் வேலைக்கு போய் நல்லா உழைத்து சம்பாதிச்சு நம்ம திருப்தியாக சாப்பிட்டு தேவனுடைய நாமத்தை மையப்படுத்த இருப்போம். கர்த்தர் உங்களை இன்னும் மேலும் இந்த வார்த்தை மூலமாக ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து இந்த வீடியோ பாருங்கள். பார்த்தா மட்டும் போதாது, நான் போடுகிற வீடியோ எல்லாம் பார்க்கணுன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது உங்களுக்கு பிரயோஜனமாக தேவனுடைய நாமத்தை மையப்படுத்த ஏதுவாக இருக்கும். ஆமென். காட் பிளஸ் யூ.